ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம் 25 பகுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 26ஆம் பகுதி. ஆரம்பத்திலிருந்தே ரீனாவோட எண்ணமே சூர்யாவையும் சுப்ரியாவையும் எப்படியாவது பிரித்து விட்டணும் தான். அதை அவளால் நேரடியாக சூர்யா கிட்ட சொல்ல முடியலனாலும் மறைமுகமாக சுப்ரியா கிட்ட ஏதாவது ஒன்று பேசி அவள் மனசை கஷ்டப்படுத்தி அவளை ஒரு தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரீனாவோட ஒரு பொழுதுபோக்காகவே ஆயிடுச்சு. ஆனால் ரீனா எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும், எப்படி சுப்ரியாவை வளைச்சி பிடிச்சி அவள் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாலும் சுப்ரியா ரீனாவுக்கான சரியான பதிலடியை அவளும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாள். சுப்ரியா கிட்ட பேசுகிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. எப்போ பேசினாலும் சூர்யா கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே அவள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாள். இதனால நம்மளுக்கு தான் இரிட்டேட்டிங் ஆகுது. அதனால் டைரெக்டாக சூர்யா கிட்டேயே கேட்டுடலான்னு ஒரு நாள் ரீனா சூர்யா கிட்டேயும் கேட்க ஆரம்பித்தான். ஏன் சூர்யா அடிக்கடி நீ சுப்ரியா கிட்ட எரிஞ்சு வேற ஒரு நாளும் நீங்கள் கனவு மனைவியாக சிரித்து பேசியோ அன்பான பார்வையை பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் பிரச்சனை? நீ சுப்ரியாவோட சந்தோஷமாக தானே இருக்கிற என்று மறைமுகமாக சூர்யாவிடம் கேட்காமல் நேரடியாக கேட்டுவிட்டாள் ரீனா. ஆனால் சூர்யாவோ ரீனா கிட்ட இதை பற்றியெல்லாம் நீ எதுக்கு இப்போ என்கிட்ட கேட்டுட்ருக்க? இது கணவன் மனைவியாகி எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை. நாங்கள் எப்படி வாழணுன்றது நாங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் அவன் மேலே எரிஞ்சு விழுந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் அவன் மேலே எவ்வளோ பாசமாக அன்பாக இருக்கிறேன்னு என் மனைவி சுப்ரியாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே வர சின்ன சின்ன ஊழல்கள் தான். அதுக்காக வெளிப்படையாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இது நம்ம வாழ்க்கை முறை. நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நாங்கள் பேசலை செய்யலை அப்படின்றதுனால எங்களுக்குள்ளே எந்த விதமான சந்தோஷமும் இல்லைன்னு நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போதும்? அதுக்குள்ளே உன்னோட வாழ்க்கையை நீ இப்படி வேஸ்ட் பண்ணிட்ட ஏன் அப்படின்னு சொல்லி ரீனா கிட்ட சொல்லிவிட்டு சூர்யா போயிட்டான். அது கூட ரீனாவுக்கு மிகுந்த பொறாமையைத்தான் ஏற்படுத்தியது. சூர்யாவோட நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலைனாலும் சூர்யா அவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறத பார்க்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்ற எண்ணத்தினால தான் ஒருவேளை அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யத்தை வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறாங்க போல இருக்குன்னு ரீனா தனக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டான். சரியா 1 வாரத்துக்குள்ளே ரீனாவுக்கு பிரசவ வலி ஏற்பட உடனே சூர்யாவுக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொல்லிவிட்டு உடனடியாக ரீனாவை அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டான். கூடவே இருந்து ரீனாவை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தா சுப்ரியா. கொஞ்ச நேரத்தில் சுப்ரியாவுக்கு ரீனாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுனால என்னவோ தெரியல, ரீனாவுக்கு கொஞ்ச நேரத்தில் சுகப்பிரசவத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய பார்த்து சுப்ரியாவுக்கும் ரீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூர்ணிமா, பூபதி குழந்தைய பார்த்து கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. சுப்ரியாவோட குடும்பத்தார்களும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து குழந்தைய பார்த்து விட்டு போனாங்க. ரீனா வீட்டிலேயே இருந்து சுப்ரியா நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் அவளுக்கு இந்த மாதிரி சுகப்பிரசவத்தில் அழகான குழந்தை பிறந்திருக்குன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரீனாவையும் குழந்தையும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. சூர்யாவும் ஹாஸ்பிட்டலில் ரீனா குழந்தையும் பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். சுப்ரியா அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரீனாவோட குழந்தைய பார்த்துக்கிறதுலே கண்ணும் கருத்துமாக இருந்தான். அவள் தான் ரீனாவோட அருகிலே இருந்து முழுவதும் பார்த்துக்க ஆரம்பித்தான். குழந்தை சூர்யாவின் குழந்தை என்றே சுப்ரியா நினைக்க ஆரம்பித்தான்.
அப்படியே அவரை மாதிரி சிடு மூஞ்சி என்று குழந்தையை கூட சூர்யாவை மனசில் நினைத்து கொண்டே கொஞ்ச ஆரம்பித்தாள் சுப்ரியா. ரீனாவும் அவள் கொஞ்சுவதை கேட்டுக்கொண்டே, ஆமாம்மா, என் வயிற்றில் இவன் இருக்கும்போது சூர்யாவின் முகத்தையும் அவரையும் தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்று பதிலுக்கு ரீனாவும் சொல்ல ஆரம்பித்தான். ரீனாவோட குழந்தைக்கு நவீன் என்றே பெயர் வைத்தார்கள். சூர்யாவும் அந்த குழந்தைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருப்பான். சுப்ரியா அப்படி அவன் குழந்தைய எடுத்து கொஞ்சும்போது அவனையே பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஒரு நாள் சூர்யா தன் கையில் இருந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வர, பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்த அவசரத்தில் குழந்தைய சரியாக பிடிக்காமல் கை நழுவி பேலன்ஸ் தவறி குழந்தை கீழே பார்க்கும்போது சுப்ரியா அதை கவனிச்சுட்டு ஓடி வந்து சூர்யா கிட்ட இருந்த குழந்தைய தன்னோட கையில் தாங்கி வாங்கி கொண்டான். சூர்யாவும் ஒரு நிமிஷம் பயந்தே தான் போனான். பூர்ணிமாவும், டே சூர்யா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், குழந்தைய ஒரு கையிலே வச்சுக்கிட்டு ஃபோனை எடுக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ற நீ என்று பதிலுக்கு பூர்ணிமாவும் பதட்டப்பட்டார். தேங்க்ஸ் சுப்ரியா, நல்ல சமயத்தில் நீ வந்து குழந்தைய தாங்கி பிடிச்சிக்கிட்ட, இல்லைன்னா ஐயோ நினச்சி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்று உணர்ச்சி பாசப்பட்டு கூறினான் சூர்யா. இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பாவாக இருந்தால் மட்டும் போதாது, ஒரு அப்பாவாக கொஞ்சம் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும் என்று சூர்யாவை பார்த்து கொண்டே கூறினாள் சுப்ரியா. ஏய், என்ன வளர்ற, இந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு உனக்கு யார் சொன்னது என்று பதிலுக்கு கோவப்பட்டான் சூர்யா. உடனே அங்கு வந்த ரீனா இதனை கவனித்து விட்டு, ஐயோ இது என்ன பேச்சு வேறு மாதிரி போதே, சரி சரி விடு சூர்யா, சுப்ரியா தான் ஏதோ கோவத்தில் பேசினான்னா நீயும் கோவப்படாதே என்று பேச்சை மாற்ற ஆரம்பித்தாள் ரீனா. என்னம்மா சுப்ரியா, என்ன பேச்சு இதெல்லாம், நீ சூர்யாவோட மனைவி, நீ ஏன் இப்படி பேசினா பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இதை உண்மைன்னே முழுமையாக நம்ப தொடங்கிடுவார்கள். இது கூட உனக்கு தெரியாமல் நீ பாட்டுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிற என்று பதிலுக்கு கோவப்பட்டாள் பூர்ணிமா. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலையா நீ, ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட என்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டாங்க. என்ன இப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மையை நீங்கள் எல்லோரும் மூடி மறைக்க போகிறீங்க? குழந்தையும் இவரோட ஜாடையில் தானே இருக்கிறான். ரீனா பாவம், அவளுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்ற காரணத்தினால தானே இவளை தாலி கட்டாமல் இவர் குடும்பம் நடத்தி கொண்டு வருகிறார் என்று சுப்ரியா முடிக்கும் முன்பே சூர்யா சுப்ரியாவின் கையில் இருந்த குழந்தைய வாங்கி ரீனாவிடம் தந்து சுப்ரியாவை அடிக்க ஆரம்பித்தான். டே சூர்யா, என்னடா இதெல்லாம், அவளை அடிக்காதடா, கோவப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாக இருடா என்று பூர்ணிமா தடுக்க, விடுக்கா, ஏதோ நேரில் பார்த்த மாதிரி இவ பேசுகிறா, இவளை ஏய் உன் மனசில் நீ என்ன தாண்டி நினச்சிட்ருக்க, நானும் போனால் போட்டோம் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக போனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே நீ பேசுகிற. ஏற்கனவே நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரீனா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என்ன தான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே வருவேன், இன்றைக்கி அவளையும் இப்போ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன் உன்னை என்று திரும்பவும் அவள் சுப்ரியாவின் கன்னத்தில் ஓங்கி அடித்த போது, போதும் விடுங்க மாப்பிள்ளை என்ற ரவிச்சந்திரன் குரலை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்து திரும்பி பார்க்க அங்கே வாசலில் சுப்ரியாவின் குடும்பம் நின்று கொண்டு இருந்தது. தன் அப்பாவை பார்த்ததில் சுப்ரியா அழுது கொண்டே அப்பா என்று அவள் தோளில் சென்று சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அழாதம்மா என்று அவளை சமாதானப்படுத்தினார் ரவிச்சந்திரன். பிறகு சூர்யாவிடம் திரும்பி, இதை பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் எப்போ என் பொண்ணு சுப்ரியாவை என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களோ அப்போவே எனக்கும் இங்கே வர பிடிக்கல, அதனால தான் இத்தனை நாளாக நான் இந்த வீட்டு பக்கமே வரல. இருந்தாலும் பெத்த மனசு கேட்கல, என் மக எப்படி இருக்காளோ என்று ஆசையாக இன்னைக்கு நான் அவளை பார்க்க வந்த இந்த நேரத்தில் இப்படி இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, எங்களுக்கு ரொம்பவுமே மனவேதனையை அழிச்சிடுச்சு என்று கோவப்பட்டார் ரவிச்சந்திரன். என்னத்தான் கோபமாக இருந்தாலும் இப்படி அடிப்பார்கள் யாராவது என்று தன் மகளின் கன்னத்தை தடவினாள் ராதிகா. சுப்ரியாவும் அம்மா என்று ராதிகாவின் தோளிலும் சார்ந்து அழ ஆரம்பித்தார். சூர்யா எதுவும் பேசலை. இந்த சமயத்தில் அவர்களை அவன் இங்கே எதிர்பார்க்கவும் இல்லை, அதனால் பொறுமையாக அமைதி காத்து நின்றான்.
தவறு தான். சூர்யா சுப்ரியாவை கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. இனிமேல் இப்படி நடக்காமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று பூர்ணிமா வந்தவர்களிடம் சமாதானமாக கூற ஆரம்பித்தாள். நடந்தது எல்லாம் நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இந்த பெண் ரீனாவால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த வீட்டில் நடக்குதுன்னா இன்னும் எதுக்காக நீங்கள் இவளை இந்த வீட்டில் வச்சுருக்கணும்? அதான் நல்லபடியாக குழந்த பிறந்துடுச்சு இல்லையா? இதுக்கப்புறமா அவளை அவளோட வயலில் போக சொல்லுங்களேன். எதுக்காக அவளை நீங்கள் இன்னும் இந்த வீட்டிலே வச்சுருக்கீங்க என்று பதிலுக்கு வைதேகி அத்தையும் கூறினாள். என்ன, உங்கள் மக என்னை சந்தேகப்படுகின்றாள் என்பதற்காக நான் என் ஃப்ரெண்டு ரீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டுமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? ரீனா என்னுடைய நெருங்கிய தோழி. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அவளோட குழந்தையும் என் கூட தான் இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவளை வெளியே அனுப்ப சொல்ல நீங்கள் யார் என்று பதிலுக்கு கோவப்பட்டான் சூர்யா. சூர்யா, கொஞ்சம் பொறுமையாக இரு, கோவப்படாதே என்று பூபதி அவனை தடுத்து நிறுத்தினார். என்ன மாப்பிள்ளை, நீங்கள் பேசுகிறது தான் சரியில்லை. அவளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை பற்றி எப்போ என் மகளுக்கு தவறாக தோணி சந்தேகப்பட ஆரம்பித்தாலோ அப்போவே நீங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் வேண்டும். அதுக்காக என் மக உங்களை சந்தேகப்படுறான்றதுக்காக கை நீட்டி நீங்கள் அவளை அடிக்க ஆரம்பிச்சிடுவீங்களா? இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்க என்னால் முடியாது என்று பதிலுக்கு கோவப்பட்டார் ரவிச்சந்திரன். உடனே சூர்யா, திமிர் பிடிச்சி போய் உங்கள் மக கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இவ சந்தேகப்படுறான்றதுக்காக நான் ரீனாவை விட்டு தரவும் முடியாது. அவளும் அவளோட குழந்தையும் என் கூட என் வீட்டில் தான் இருப்பாங்க. முதல்ல உங்கள் மகளுக்கு நல்ல அறிவுரைகளை நீங்கள் சொல்லுங்கள். கட்டிய கணவன் மனம் வருந்தாமல் இருக்க அவங்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பக்குவமாக நீங்கள் அவளுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று பதிலுக்கு கோவப்பட்டான் சூர்யா. அப்போது என் மகளை விட உங்களுக்கு இந்த பெண் முக்கியமாக போயிட்டா அப்படி தானே என்று கேட்டார் ரவிச்சந்திரன். ஆமாம், எத்தனை வாட்டி கேட்டாலும் ரீனாவை என்னால் விட்டு தர முடியாது. அவளை என்கிட்டேருந்து விலக்கி வைக்கவும் முடியாது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் மகளோட பிடிவாதத்துக்காகவும் சந்தேக புத்திக்காகவும் நான் என்னுடைய லைஃப்பையோ என்னை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை பற்றி நான் யோசித்து தான் முடிவெடுக்க முடியும் என்று சொன்னான் சூர்யா. வேண்டாம் சூர்யா, என்னால் உன் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் என்னுடைய பழைய வீட்டிலே சென்று தங்கிக் கொள்கிறேன் என்று கூறிய ரீனா அழுது கொண்டே குழந்தை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பித்தாள். ரீனா, நில்லு. இவ தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்றான். கேட்கவும் கூடாதுன்னு முடிவு எடுத்து என் உயிரை எடுக்கிறா. இவ என் கூடவே இருந்து என்னை சித்திரவதை பண்ணுறான். நீயாவது நான் சொல்கிறத கேளு. இப்போது நீ தனியாலாம் எங்கேயும் போவேணாம். கை குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எப்படி தனியாக போய் சமாளிப்ப? நான் சொல்கிறத கேளு. நீ உள்ளே ஒரு ரூமுக்கு போ. இது என் வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை. என்னுடைய பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ரீனாவை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு அவளின் அறைக்குள்ளே எடுத்து சென்று விட்டான் சூர்யா. ரீனாவும் சுப்ரியாவை பார்த்து லேசாக புன்னகித்து கொண்டே சூர்யாவின் அரவணைப்பில் அவளுடைய அறைக்குள் செல்ல ஆரம்பித்தாள் ரீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 26ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.